இலங்கையில் இடம்பெற்ற அடுத்தடுத்து தொடர்ச்சியான சிறை கலவரங்களிலே அதிலும் சிறைச்சாலை மெகசின் சிறைச்சாலையிலே வைத்து படுகொலை செய்யப்பட்டிருக்கின்ற நபர் தொடர்பாக இப்போது பல விடயங்கள் வெளிவந்திருக்கின்றது. இந்த அஸ்மான் முகமது அஸ்மான் என்று சொல்லப்படுகின்ற நபர் யார் என்பது தொடர்பாகவும் அவர் மிக பெரும் ஒரு பாதாள உலகக்குழு செயற்பாட்டுடன் தொடர்புடையவர் என்றும் பல கொலைகளின் பின்னால் அவர் இருக்கின்றார் என்ற உண்மைகளும் இப்போது வெளிவந்திருக்கின்றது. மேலும் ஒரு செய்தியாக இந்த குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளராக இருந்த சானி அபேசகர பதவி விலகுகின்றார் என்ற செய்தி இப்போது வெளியாகி இருக்கின்றது. இது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தினாலும் இன்னும் ஒரு புறம் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த விடயங்கள் பற்றித்தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம். அன்புறவுகளில் ஒருக்குமே வணக்கம். இலங்கையிலே அடுத்தடுத்து சிறை கலவரங்கள் இப்போது வெடிக்க ஆரம்பித்திருக்கின்றது. இந்த சிறை மோதல்களின் பின்னால் யார் இருக்கின்றார்கள் என்ற ஒரு தீவிர பேசுபொருளாக இருக்கின்ற போது நேற்றைய தினம் பாராளுமன்றத்துக்குள்ளே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவும் நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்காரவும் குறிப்பிட்டிருக்கின்ற விடயம் எல்லோருமே ஒத்தாற்போல் சொல்கின்றார்கள். இதன் பின்புலத்திலே மறைகரம் ஒன்று இருக்கின்றது, அதாவது மறைமுகமான கரம் ஒன்று இருக்கின்றது, அல்லது ஒரு குழு ஒன்று செயற்படுகின்றார்கள் என்ற அடிப்படையிலான கருத்தை தொடர்ச்சியாகவே தெரிவித்து வருகின்றார்கள். இதற்கு முன்னர் ஹர்சன நாணயக்கார தெரிவித்திருந்தார், இன்னும் பல சிறைச்சாலைகளிலே இந்த மோதல்கள் இடம்பெறலாம், குழப்ப நிலைகள் இடம்பெறலாம் என்று தெரிவித்திருந்தார் ஒரு வாரங்களுக்கு முன்னர். அதனுடைய விளைவு கடந்த 6ஆம் திகதி மகசின் சிறைச்சாலையில் ஏற்பட்ட முரண்பாடு மோதல்கள், 7ஆம் திகதி 2 சிறைச்சாலைகள், குறிப்பாக இந்த குறிவிட்ட சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதல் நிலைமைகள், நீர்கொழும்பிலே அமைந்திருக்கின்ற பல்லன் சேன சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதல்கள் என்று, பல்லன் சேன சிறைச்சாலைகளில் ஏற்பட்ட மோதல் நிலைகள் என்று மிக பெரும் விளைவுகள் ஏற்பட்டிருந்தது. இதிலே 3 மரணங்கள் இடம்பெற்றிருக்கின்றது. ஒரு 30 பேர் வரையிலே காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். இப்போது எல்லா சிறைச்சாலைகளுக்கும் கடும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்பது மிக முக்கியமான விடயம். இது இந்த சிறை கலவரங்கள் எல்லாம் காரணம் என்னவென்று பார்த்தால் எல்லாத்துக்குமே அடிப்படையாக இருக்கின்றது போதைப் பொருள் என்ற ஒரு விடயம்தான். அதுக்கு மெகசின் சிறைச்சாலையிலே ஒரு பார்சல் ஒன்று, ஒரு பொதி ஒன்று வெளியிலிருந்து மதில்களை தாண்டி தூக்கி சிறைக்குள்ளே வீசப்பட்டிருக்கின்றது. அதை சிறைக்காவல் அதிகாரிகள் கைப்பற்றி விட்டார்களாம். இதை மையமாக கொண்டுதான் திடீரென ஒரு குழு கிளர்ந்தெழுந்து சிறைக்காவல் அதிகாரிகள் மீது தாக்குதலை நடத்துவதற்கு திட்டமிட்டு இருக்கின்றார்கள். அது மிக பெரும் மோதல் நிலையாக வெடித்தது. அதன் பின்னர் இந்த குறிவிட்ட சிறைச்சாலையிலும் அப்படியான ஒரு சம்பவம் தான் இடம்பெற்றிருந்தது. அதிலும் இந்த பல்லன் சேன என்று சொல்லப்படுகின்ற பகுதியானது இளைஞர்கள் சீர்திருத்த சிறைச்சாலை. அதிலே இருந்தவர்களும் கூரை மீது ஏறி தங்களுடைய வழக்குகளை உடனடியாக விசாரிக்கும்படியும் தங்களுக்கு உடனடியாக பிணை வழங்க வேண்டும் என்ற அடிப்படையிலும் கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டங்களை மேற்கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்களுடைய போராட்டங்களும் மிக மோசமாக இருந்தது. மதில்களை துளையிடுகின்ற அளவுக்கு, அதுவும் குச்சிகளை வைத்து மதில்களை துளையிடுகின்ற அளவுக்கு அவர்களுடைய போராட்டம் அமைந்திருந்தது. இந்த சிறை கலவரத்திலே 3 பேர் உயிரிழந்திருந்தார்கள். அதிலே ஒருவருடைய மரணம் இப்போது பேசுபொருளாக மாறுகின்றது. அந்த நபர் தான் முகமது அஸ்மான் என்று சொல்லப்படுகின்ற நபர். யார் இந்த முகமது அஸ்மான்? ஏன் இவருடைய மரணம் தீவிரமாக பேசப்பட வேண்டும் என்று பார்த்தால், முகமது அஸ்மான் ஒரு பாதாள உலக குழுவினுடைய கூலியாளாக அல்லது கூலிக்கு படுகொலைகள் செய்கின்றவராம் இந்த முகமது அஸ்மான் என்ற விடயம் இப்போது வெளிவந்திருக்கின்றது. இந்த முகமது அஸ்மான் குறிப்பாக இந்த ஹோமாகம ஹந்தையா என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபரோடு சேர்ந்து அவர் ஒரு பாதாள உலக குழு ஒன்றுடைய தலைவராம். அவர் திட்டமிட்டு கொடுக்கின்ற நபர்களை சுட்டுத் தள்ளுகின்ற வேலையை தொடர்ச்சியாக செய்து வந்தாராம் இந்த அஸ்மான். அதாவது முகமது அஸ்மான் என்று சொல்லப்படுகின்ற நபர் கூலிக்காக, அதுவும் துப்பாக்கி சூட்டாளராக, பாதாள உலக குழுவினுடைய இந்த ஹந்தையாவினுடைய துப்பாக்கி சூட்டாளராக செயற்பட்டிருக்கின்றாராம். இன்னும் ஒரு புறம் ஹொஸ் மல்லி என்று சொல்லப்படுகின்ற பாதாள உலக குழு தலைவனுடைய நெருங்கிய சகாவாக செயற்பட்டிருக்கின்றாராம் இந்த அஸ்மான் என்று சொல்லப்படுகின்ற முகமது அஸ்மான் என்று சொல்லப்படுகின்ற சிறைக்குள்ளே மரணமடைந்த நபர். இவர் தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வெளிவந்திருக்கின்றது. பல கொலைகளின் பின்னால் இவர் இருக்கின்றார் என்ற உண்மைகளும் இப்போது வெளிவந்திருக்கின்றது. குறிப்பாக கல்கிசை பகுதியில் இடம்பெற்ற 2 படுகொலைகள், அதில் இவரும் சம்பந்தப்பட்டிருக்கின்றார். மிகச்சிறந்த துப்பாக்கி சூட்டாளராம், தூரத்திலிருந்து வெடி வைத்து விடுவாராம். அதனால் இவர் அந்த கொலை சம்பவங்களில் ஈடுபட்டிருக்கின்றார். அதே போன்று நீர்கொழும்பில் இடம்பெற்ற 2 படுகொலை சம்பவங்களில் இவர் தொடர்புடையவர் என்ற உண்மை வெளிவந்திருக்கின்றது. ஏன் கனமுல்ல சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்ட விடயத்திலே கூட இவரும் ஒரு சந்தேக நபராக கருதப்பட்டு இப்போதும் விசாரிக்கப்பட்டு வருகின்றார் என்பதும் மிக மிக முக்கியமான விடயம். எனவே ஒரு கூலிக்கு கொலை செய்கின்ற ஒரு நபராகத்தான் இந்த அஸ்மான் இருந்திருக்கின்றார். அதுவும் பல பாதாள உலக குழுக்களினுடைய செயற்பாடுகளை செய்திருக்கின்றார். இவர் சார்ந்த வழக்குகள் அம்பாறை நீதிமன்றம், காலி நீதிமன்றம், அதேபோன்று நீர்கொழும்பு,
கோமாகம நீதிமன்றம் என்று பல நீதிமன்றங்களில் இவருக்கான வழக்கு இருக்கின்றதாம். அதாவது மிக மோசமான விளைவுகளை செய்கின்ற மிக மோசமான, அதுவும் இந்த போதைப் பொருளுக்காக கூலிக்கு வேலை செய்கின்றார்கள், அவர்களுக்கெல்லாம் பணம் இல்லை, இந்த ஐஸ் வகை போதைப் பொருட்களை தருகின்றேன், சுட்டுத்தள்ளு என்றால் சுட்டுத்தள்ளி விட்டு சென்று விடுவார்கள். அப்படியானவர்கள் தான் அவர்கள். மாற்றாக பணத்திற்காக அல்ல, மாறாக போதைப் பொருட்களுக்காக கொலை செய்கின்ற ஒரு மிக பெரும் குற்ற பின்னணியை கொண்டு ஒருவர் தானாம். சிறைக்குள்ளே, மெகசின் சிறைக்குள்ளே கடந்த 6ஆம் தேதி இடம்பெற்ற கலவரத்தின் போது அல்லது குழப்ப நிலையின் போது உயிரிழந்த இந்த முகமது அஸ்மான் என்று தகவல் இப்போது வெளியாகி இருக்கின்றது. அவர் தொடர்பாக இன்னும் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது தான். இவர் எப்படி உயிரிழந்தார் என்பதுதான் இப்போது ஒரு பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. ஒருவேளை சிறைக்காவல் அதிகாரிகளுடைய தாக்குதலால் உயிரிழந்தாரா அல்லது சிறைக்குள்ளேயே ஏற்பட்ட மோதல் நிலையால் உயிரிழந்தாரா என்பது தொடர்பாக இப்போது கடும் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றதாம். இப்போது ஜனாதிபதி கூட இதிலே தலையிட்டிருக்கின்றார். உடனடியாக சிறைச்சாலைகளுக்கான பாதுகாப்பை பலப்படுத்தும்படியும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. நேற்றைய தினம் 7ஆம் தேதி மதியமளவிலே ஜனாதிபதி திடீர் சந்திப்பு ஒன்றை, அதிகாரிகளுடனான சந்திப்பை மேற்கொண்டு இந்த விடயத்தை அவர் தெரிவித்திருக்கின்றார். எனவே இப்போது சிறைச்சாலைகள் தொடர்பாக இப்போது கடும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட போகின்றது. சிறைச்சாலைக்குள்ளே இருக்கின்ற தொலைக்காட்சிகள் மற்றும் வானொலிகளையும் பறிமுதல் செய்வதற்கான வேலைகள், காரணம் அவர்கள் சில செய்திகளை பார்ப்பதனால்தான் இதனை செய்கின்றார்களோ, இதனால் தான் இந்த சிறை கலவரங்கள் பரவுகின்றதோ என்ற ஒரு எண்ணமும் எழுந்திருக்கின்றது. அதையும் விட அவர்கள் இன்னும் பல வேலைகளை செய்து வருகின்றார்கள். எல்லோரிடமே தொலைபேசி இருக்கின்றது என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம். சில சமூக வலைத்தள காணொலிகள் கூட பல நாட்களுக்கு முன்னர் வெளியாகி இருந்தது. தொலைபேசிகளோடு சிறைக்குள்ளே, அதுவும் பூசா சிறைக்குள்ளே பல பாதாள உலகக்குழு செயற்பாடுகளில் ஈடுபட்டவர்கள் தொலைபேசி பாவிக்கின்றார்கள் என்ற உண்மைகள் எல்லாம் வெளிவந்திருந்தது. எனவே இப்போது தீவிர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றது. மேலும் குற்ற புலனாய்வு திணைக்களத்தினுடைய பணிப்பாளர், சிஐடியினுடைய பணிப்பாளராக இருந்த சானி அபேசகர, இந்த சானி அபேசகர காலத்திலே மிக பெரும் சம்பவங்கள்லாம் இடம்பெற்று எல்லோரும் தெரியும். இப்போது இடம்பெற்று கொண்டிருக்கிற விடயத்திலே உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் வழக்கு அல்லது அது சார்ந்த புலனாய்வு தகவல், அது சார்ந்த வழக்குகள் என்பது மிக தீவிரம் பெற்று வருகின்றது. இந்த சானி அபேசகர இப்போது குற்ற புலனாய்வு திணைக்களத்தினுடைய பணிப்பாளர் பதவியிலிருந்து விலகுகின்றார் என்ற செய்தி கொஞ்சம் அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கின்றது. இன்று 8ஆம் தேதி முதல் அவர் அதிலிருந்து விலகுகின்றாராம். எல்லோருக்குமே இது ஒரு அதிர்ச்சியான செய்தியாக இருந்தாலும், இன்னும் ஒரு புறம் பார்த்தால் அது ஒன்றும் அழுத்தங்களும் இல்லை, வேறு எந்த காரணங்களும் இல்லை, அவருக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டிருக்கின்றதாம் என்ற தகவல் வெளியாகி இருக்கின்றது. குறிப்பாக குற்ற புலனாய்வு திணைக்களம், குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு குற்ற புலனாய்வு திணைக்களத்தினுடைய சிஐடியினுடைய பணிப்பாளர் பதவியில் இருக்கின்ற போது அவருக்கு இருந்த போலீஸ் பதவி நிலை என்றால் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் என்ற பதவி நிலையிலே தான் இருந்தாராம். ஆனால் இவர் பிரதி போலீஸ் மாதிபராக தரம் உயர்த்த வேண்டும் என்று கடந்த 2020ஆம் ஆண்டே மேல் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. அவருக்கு சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபராக அவரை பதவி உயர்த்த வேண்டும் என்று. ஆனால் இதுவரையிலே அவருக்கான அந்த அங்கீகாரம் கிடைக்கவில்லை. இப்போது போலீஸ் திணைக்களம் விசேட முடிவு ஒன்று எடுத்திருக்கிறது. குறிப்பாக போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரியனுடைய நடவடிக்கைகள் காரணமாக இப்போது பிரதி போலீஸ் அதிபராக பதவி உயர்கின்றாராம் சானி அபேசகர். இதற்கு முன்னர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகராக இருந்து இந்த குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளராகவும் இருந்த சானி அபேசகர் இப்போது சிரேஷ்ட பிரதி போலீஸ் அதிபர் என்ற பதவி நிலைக்கு உயர்த்தப்படுகின்றார் என்ற செய்தி வெளியாகி இருக்கின்றது. இது ஒருபுறம் அங்கே கிடப்பில் கிடக்கின்ற வழக்குகளை யார் முன்னின்று கொண்டு நடத்துவார் என்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது. இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்கலான வழக்குகளில் இவர் அந்த காலத்திலும் விசாரணை அதிகாரியாக இருந்தவர், சிஐடியினுடைய பணிப்பாளராக இருந்தவர். அப்படி என்றால் இவருக்குத்தான் எல்லாம் தெரியும் என்ற அடிப்படையிலும் கொஞ்சம் விமர்சனங்கள் எழுகின்றது. ஏன் அவரை பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று. ஆனால் இன்னும் ஒரு பதவி வழங்கப்படும் போது இவர் இந்த பதவி நிலையிலிருந்து வெளியேறித்தான் ஆக வேண்டும் என்ற கட்டாயமும் ஏற்பட்டிருக்கின்றதாம். இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெளிவுபடுத்த நானும் தயாராக இருக்கிறேன். இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.